சிறு பருப்பு இல்லைனா பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி வந்து ஒரு 3 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் கட்டியாக சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ப்ரெஷர்லேருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய் நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குக்கரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்கு தேவைப்படக்கூடிய வகைகளில் 3லேருந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்னதாக தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ரெஷர் ஓடிய நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு, ஜீரகம், இடித்த பூண்டு, அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி நிறைய எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம இந்த தாளிப்பை ஊற்றிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பரான இட்லி சாம்பார் பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை இட்லி கூட சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.